வணக்கம், வெல்கம் டு சேனல் மக்களே. நம்ம சேனலில் ட்ராவல் ரிலேட்டட், பைக் ரிலேட்டட் அண்ட் சேலஞ்ச் வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுவேன். ஆனால் நமக்கு இதெல்லாம் பிடிக்குமே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நம்ம சேனலில் மைண்டில் வச்சுக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். சுசுகி SX 250. ஸோ இந்த பைக் என்ன சொல்லலாம்? அட்வென்ச்சர் பைக்னு சொல்லலாமா, டூரிங் பைக்னு சொல்லலாமா? ஸோ எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலங்க. இவன் வந்து ஒரு அட்வென்ச்சர் பைக் அப்படின்னு கேட்டால், ஸோ இவன் வந்து ஒரு அட்வென்ச்சர் பைக் இல்லை, இவன் வந்து ஒரு டூரிங் பைக். ரிலாக்ஸான ஒரு பொசிஷன் அண்ட் லீனியரான ஒரு பவர். ஸோ ஓரளவுக்கு நல்ல ஒரு பிரேக்கிங். ஸோ இதெல்லாம் வேணும் அப்படின்னா ஸோ இந்த பைக் பார்த்தீங்கன்னா எடுக்கலாம். இப்போ இந்த பைக்கில் ஃப்ரண்ட்ல இருந்து பேக் ஒரு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட இன்ஜின் பற்றி பார்ப்போம். அண்ட் ஃபைனலாக இந்த பைக்கை ட்ரைவ் பண்ணி பைக்கோட டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோட ஃபார்மெட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்ல இருந்து பார்ப்போம். ஸோ டக்குன்னு பார்த்துருவோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீடியோ பார்க்க மாட்டீங்க. இந்த ஸ்பெக் சொல்லும் போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ நீங்கள் இந்த பைக் வாங்கணும், இந்த பைக் மேலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த பைக் பற்றின நாலேஜ் கிடைக்கும். ஸோ ஃபுல்லாக பாருங்க. ஸோ ஃப்ரண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 செக்ஷன் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல உங்களுக்கு 19 இன்ச் வீல். ஸோ ஜிக்ஸர் 250லேருந்து முக்கியமாக மாறுது என்ன அப்படின்னா ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19 இன்ச் வீல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 17 இன்ச் அண்ட் 17 இன்ச் தான் கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல 19 இன்ச் வீல் அண்ட் ரியரில் பார்த்தீங்கன்னா 17 இன்ச் வீல். ரியரில் உங்களுக்கு 140 செக்ஷன் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜிக்ஸரில் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல 110 mm, ரியரில் 150 mm கொடுப்பாங்க. இதில் வந்து ஃப்ரண்ட்ல 100 mm அண்ட் ரியரில் 140 mm கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டயர் வந்து என்ன டயர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா MRF தாங்க கொடுத்துருக்காங்க. நல்ல கிரிப்பான டயர்ஸ். ஸோ இப்போ நான் வரும்போது ஓட்டிட்டு தான் வந்தேன். நல்லாவே கிரிப்பாக இருக்கு. அண்ட் பிரேக்கிங் வந்து இந்த டயர் நல்லா இருக்குங்க. அண்ட் நெக்ஸ்ட் பிரேக்கிங் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300 mm டிஸ்க்கு அண்ட் ரியரில் 220 mm டிஸ்க்கு. ஸோ 240 mm கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸோ 220 mm கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ABS வந்துருங்க. டுவெல் சேனல் ABS, ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துலையும் ABS வந்துடும். அண்ட் முக்கியமாக பார்க்க வேண்டியது இதில் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல 2 பிஸ்டன் காலிப்பர் கொடுத்துருக்காங்க. பைப்பரோட 2 பிஸ்டன் காலிப்பர், ரியரில் சிங்கிள் பிஸ்டன் காலிப்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர்லையும் 2 பிஸ்டன் காலிப்பர் கொடுத்தாங்க அப்படின்னா ஸோ இன்னமும் பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் நல்லாயிருக்கும். ஸோ ஏன் அப்படின்னா ஸோ உங்களுக்கு இதில் முக்கியமான ஒரு விஷயம் ட்ராபேக்காக பார்க்குறது என்ன அப்படின்னா பிரேக்கிங்கை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல பிரேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஓனர்ஷிப் ரிவ்யூலையுமே யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு சிங்கிள் பிஸ்டன் காலிப்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட்டில் டுவெல் பிஸ்டன் காலிப்பர் கொடுத்தாங்க அப்படின்னா இன்னமும் நல்லாயிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த பைக்கோட கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பைக் உங்களுக்கு 3 கலர் வேரியண்ட்ல அவைலபிளாக இருக்குது. இந்த லைம் கலர் ஒன்று, பிளாக் கலர் ஒன்று, ரெட் கலர். ஸோ 3 கலர் வேரியண்ட்ல அவைலபிளாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் லைட்டிங் செட்டப். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 3 ஷேப் LED செட்டப் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியரில் பார்த்தீங்கன்னா டைல் லைட் வந்து LED தாங்க. ஹாலஜன் என்ன அப்படின்னா இண்டிகேட்டர்ஸ் உங்களுக்கு வந்து ஹாலஜனில் வந்துடுது. அப்படியே வந்தோம் அப்படின்னா இந்த பைக் ஒரு டூரிங் பைக்னு சொல்லியிருப்பல, அதுக்கு முக்கியமான ரீசன் 2 இருக்கு. ஒன்று வந்து இதனுடைய ரைடிங் பொசிஷன் அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதனுடைய சீட்டிங் ப்ளஸ் இதனுடைய இந்த கார்டு. ஸோ இதில் வந்து நீங்கள் நல்லாவே குவாலிட்டி வந்து பயங்கரமாக இருக்குங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ ஒரு வெயிட் வேணால் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ நீங்கள் லாங் ட்ராவல் சொல்லவா போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஒரு முழு பேக்கேஜுமே இதில் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் சீட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சாஃப்டான ஸ்பாஞ்ச் கொடுக்கல. நான் ஜிக்ஸரில் சொல்லியிருப்பேன் ரொம்பவே சாஃப்டான ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து ரொம்பவே சாஃப்டான ஸ்பாஞ்ச் கொடுக்கல, ஆனால் பார்த்தீங்கன்னா நல்ல வைடராக கொடுத்துருக்காங்க. என்னை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஓனர்கிட்ட நிறையா பேசின வரையும் பார்த்தீங்கன்னா இந்த சீட்டிங் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த பைக்கோட டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 12 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லும் போது இன்னொன்று சொல்லணும் இல்லையா, இந்த பைக்கோட மைலேஜ். ஸோ இந்த பைக்கோட மைலேஜ் வந்து நம்ம சிட்டி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 33 to 35, ஹைவே அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 35 to 38. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும். க்ரூசிங் ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது 120 அப்படிங்கிறது மேக்ஸிமம் க்ரூசிங் ஸ்பீடு. ஸோ நீங்கள் 120ல் க்ரூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வைப்ரேஷன் இருக்காது. நல்ல ஸ்மூத்தான ஒரு ரைடிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் 120ல் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 33, 32 அந்த மாதிரி எதிர்பார்க்கலாம் இதனுடைய மைலேஜ். இந்த பைக்கோட மைலேஜ் நம்ம 35 அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து 430 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா டேங்க் ஃபில் பண்ணீங்க அப்படின்னா நான் ஸ்டாப்பாக போயிட்டே இருக்கலாம், எங்கேயுமே நிப்பாட்டே தேவையில்ல. 430 கிலோமீட்டர் அப்படின்னா நீங்கள் சென்னையிலேருந்து எடுத்தீங்க அப்படின்னா மதுரையை தாண்டி போகலாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த பைக்கோட கன்சோல் அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து கொஞ்சம் போரிங்கான கன்சோல் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா ஸோ இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மல்டி கலர் டிஸ்பிளேலாம் கிடையாது. அண்ட் வந்து டிஸ்பிளேயோட சைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி. அண்ட் இதில் உங்களுக்கு 10x10 நேவிகேஷன் கொடுத்துருக்காங்க, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க இதில் எலக்ட்ரானிக்ஸ். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் மற்ற எலக்ட்ரானிக்ஸில் நிறையா இருக்குல்ல, குயிக் ஷிஃப்டர், ஸ்லிப்பர் கிளச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் வராது. ஸ்லிப்பர் கிளச். ஸோ கிளச்சை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டான கிளச். நான் இந்த ஒரு ஃபிங்கரை வச்சு கூட பார்த்தீங்கன்னா என்னால் கிளச் ப்ரெஸ் பண்ண முடியும். ஸோ கிளச் வந்து அந்தளவுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம கியர் கட் பண்ணி ஓட்டுறோம்ல, இன்ஜின் பிரேக்கிங் பண்ணும்போது நல்லா இருந்திருக்கும். அண்ட் குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தரமாக கொடுத்துருக்காங்க.
ஸோ குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைக்கை நீங்கள் ரோட்டுக்கு எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா இது ஒரு 250cc மாதிரியே இருக்காது, நல்லாவே பல்கியாக இருக்க வண்டி. ஸோ பார்க்குறவங்கலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 400cc 600cc அந்த மாதிரி இமேஜின் பண்ணுவாங்க, ஏன்னா வண்டி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பல்கியாக இருக்குது. ஆனால் இந்த கன்சோல் மட்டும் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். சரி, ஓகேங்க. ஸோ நமக்கு கன்சோல் நம்ம பைக் ஓட்டும் போது ஹைவேல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம், கன்சோல் அந்த அளவுக்குலாம் நம்ம பார்க்க போகிறது இல்லை. நம்ம எதுக்கு பார்ப்போம், ஸ்பீடோமீட்டர் அந்த எவ்வளோ போகுது அந்த தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை பெருசாக. அண்ட் நெக்ஸ்ட் இந்த பைக்கோட இன்ஜின், ஸோ ஹார்ட் ஆஃப் த மிஷின் இன்ஜின் பற்றி பார்ப்போமா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் ஜிக்ஸர் 250 இருந்த அதே 249cc ஆயில் கூல்டு சுசுக்கியோட ஆயில் கூலிங் சிஸ்டம் SOCS சுசுக்கி ஆயில் கூலிங் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆயில் கூலிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா சுசுக்கியோடது. ஸோ இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட் ஆகுதான்னு அப்படின்னு கேட்டால், ஸோ நான் ஓட்டின வரையும் பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகலை. ஓனர் கிட்ட நிறைய பேர் ஓனர்கிட்ட பார்த்தீங்கன்னா பேசினேன் ஷோரூமில். ஸோ அவங்க சொன்னது என்ன அப்படின்னா இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஹீட் அப்படிங்கிறதே இல்லை. ஸோ இந்த பைக்கோட இன்ஜின் அப்படின்னு பார்க்கும்போது 249cc ஆயில் கூல்டு SOCS கூலிங் சிஸ்டம் உள்ள 26.2 bhp ஆஃப் பவர் வந்து 9300 RPMல ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் 22.5 நியூட்டன் டார்க் பார்த்தீங்கன்னா 7300 RPMல ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ நல்லாவே டார்க்கியான இன்ஜின் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வந்து அந்த மிட் ரேஞ்ச் அண்ட் டாப் எண்ட் இருக்குல்ல, அது வந்து இந்த பைக்கில் ரொம்பவே நல்லாயிருக்கும். லோ எண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்தோன்னே சல்லுன்னு போகுமா அப்படின்னு கேட்டால், ஸோ அது பார்த்தீங்கன்னா இல்லை, இது வந்து ஒரு லீனியராக தான் போகும். நீங்கள் இப்போ டிராஃபிக்லலாம் கட் அடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு கியர் கட் பண்ணி கட் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சடன் பிக்கப் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். ஸோ நெக்ஸ்ட் லுக் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து சப்ஜெக்டிவ் தாங்க, ஒரு ஆளுக்கு ஒரு லுக் பிடிக்கலாம். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த லுக் பிடிச்சிருக்கு. ஸோ இந்த LED செட்டப், இந்த லுக், இந்த சைட் பேனல் லுக் எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பைக்கோட டாப் ஸ்பீட் அப்படின்னும் போது 150 அப்படிங்கிறது இந்த பைக்கோட டாப் ஸ்பீட். 150+ கூட பார்த்தீங்கன்னா சில பேர் போயிருக்காங்க, ஆனால் டாப் ஸ்பீட் அப்படிங்கிறது 150. ஸோ உங்களால் 150 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அவ்வளோதாங்க. இப்போ இந்த பைக்கை ஓட்டி பைக்கோட ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நவுத்துறா வண்டியை. இந்த வண்டியோட வெயிட் என்ன அப்படின்னா 167 கிலோ. ஸோ அதாங்க, இந்த வண்டியோட வெயிட் வந்து 167 கிலோ, ரொம்பலாம் வெயிட் இல்லை. ஸோ நீங்கள் ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நோத்த கஷ்டமாக இருக்கும். ஸோ ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுற அளவுக்கு வெயிட்டு தான் இருக்குது. நீங்கள் ஜிம்முக்கெலாம் போயிட்டு பாடியெல்லாம் ஏற்றி வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த பைக்கை வச்சு விளையாடலாம். ஸோ முக்கியமாக இந்த பைக்கில் நான் உட்காந்தோன்னே சொல்லணும்னு நினச்சது இந்த பைக்கோட சீட் ஹைட்டு தாங்க. ஸோ இந்த பைக்கோட சீட் ஹைட் என்ன அப்படின்னா 835 mm. ஸோ நீங்கள் 5.6 ஃபீட்டுக்கு கீழெல்லாம் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கஷ்டம்தாங்க. ஸோ இந்த பைக் வாங்கி ஓட்டுறது அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா நீங்கள் கஷ்டம் அப்படின்னு தான் சொல்கிறேன், முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக முடியும். ஆனால் நீங்கள் இப்போ ஒர்க்குக்கெலாம் போயிட்டு ரொம்ப டயர்டாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ அந்த டைமில் இந்த பைக் வந்து உங்களை இன்னும் கொஞ்சம் டயர்டாக வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகேங்க. ஃபஸ்ட்டு இந்த டிராஃபிக்கை விட்டு கொஞ்சம் வெளியே போயிடுவோம். டிராஃபிக் விட்டு வெளியே போயிட்டு டிராஃபிக்கில் ஓட்டின அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்ககிட்ட சொல்கிறேன். ஃப்ரண்ட் பிரேக் சடனாக பிடிக்குது. அதே தான் ஜிக்ஸர் 250 இருந்துச்சுல்ல, போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஜிக்ஸர் 250 போட்டிருப்போம். அந்த பைக்கோட ஒரு டூரர் வெர்ஷன் தான் இந்த பைக்கு. சேம் இன்ஜின், சேம் பிரேக்கிங், சேம் கன்சோல், எல்லாமே சேம் தான். இது வந்து ஒரு அட்வென்ச்சர் பைக் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் இதோட சஸ்பென்ஷன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் அண்ட் ரியரில் மோனோஷாக் சஸ்பென்ஷன், ப்ரீலோட் அட்ஜஸ்டபிள், ரெண்டுமே வந்து அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் தாங்க. ஆனால் உங்களுக்கு ஸ்டிஃபான சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால உங்களால் ஹெவியான ஆஃப் ரோட் பண்ண முடியாது. ஹெவியான ஆஃப் ரோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் பாடி பெயின் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குங்க. ஏன் அப்படின்னா சஸ்பென்ஷன் சாஃப்டாக இருக்கும் போது பம்ப்ஸ் எல்லாம் வண்டி எடுத்துக்கும். ஸோ சஸ்பென்ஷன் ஹார்டாக இருக்கும் போது நீங்கள் ஸ்பீடாக போயிட்டு பம்ப்பு கிளியர் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா அந்த பம்ப், அந்த வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா உங்கள் பாடியில் இதாகும். ஸோ உங்கள் பாடிக்கு தெரியும். அதனால உங்களுக்கு பாடி சீக்கிரமாக டயர்ட் ஆகிடும். அதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் நீங்கள் சின்ன சின்ன ஆஃப் ரோட்லாம் ஜாலியாக பண்ணலாம், ஸ்லோவாக பண்ணீங்க அப்படின்னா வண்டி வந்து அந்த பம்பில் எடுத்துக்கும். இந்த வண்டியால் அது பண்ண முடியும், இந்த வண்டியால் இது பண்ண முடியாது அப்படின்லாம் எனக்கு சொல்ல தோணல. எதுல இருந்து அப்படின்னா இங்கே பாருங்க, இப்போ வந்து நான் மேடில் நிற்கிறேன். மேடில் நின்னாலும் என் ஹைட்டு நான் வந்து 5.6 ஃபீட்டுக்கு மேலே தாங்க. தெளிவாக தெரியல, ஆனால் 5.6 ஃபீட்டுக்கு மேலே தான் இருப்பேன். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஹைட்டில் நின்னாலும் பைக்கை வந்து கீழே காலை வச்சுட்டேன். இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் ஷார்ட் ரைடராக இருக்கீங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துல மேனேஜ் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி எதை பற்றி பேசிகிட்டு இருந்தேன்?
ஐயோ, இதுக்கு முன்னாடி இதை பற்றி பேசிட்டு இருந்தாங்க, அதை அப்படியே மறந்துட்டேன். நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிரேக் டெஸ்ட் பண்ணுவோம் அண்ட் பார்த்தீங்கன்னா ஆக்ஸலரேஷன் டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ பிரேக் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 60க்குள்ளே போயிட்டு பிரேக் அடிச்சு பார்ப்போம் வண்டி நிற்கிதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜிக்ஸர் 250, ஜிக்ஸர் SF 250, ஜிக்ஸர் 250 இந்த சேம் வெர்ஷன் தான், ஆனால் டூரிங் வெர்ஷன் அவ்வளோதான். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் 2 பிஸ்டன் கேலிப்பர், ரியரில் சிங்கிள் பிஸ்டன் கேலிப்பர், சேம் டிஸ்க்கு 300 mm 220 mm. ஸோ போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஜிக்ஸர் 250லேயே பின்னாடி பார்த்தீங்கன்னா 240 mm டிஸ்க் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஸோ நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து உங்களுக்கு 3 கலர் வேரியண்ட்ல அவைலபிளாக இருக்குங்க. இது வந்து இந்த லைம் கலர் ஒன்று, அடுத்து பிளாக் கலரு அண்ட் ரெட் கலரு. அந்த பிளாக் கலர் வந்து பயங்கரமாக இருக்கும், அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பைக் அடிச்சு எடுத்துட்டு வரலான்னு பார்த்தா அந்த பைக் இல்லை. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ரைடிங்க்கு வச்சுருந்தாங்க. ஸோ இந்த பைக்கோட பில் குவாலிட்டிலாம் பயங்கரமாக இருக்குங்க. இங்கே பாருங்க, 8 போல்ட்டெல்லாம் போட்டு பயங்கரமாக வச்சுருக்காங்க. பிளாஸ்டிக் குவாலிட்டியாக இருக்கட்டும் அண்ட் இந்த விண்ட்ஷீல்டு குவாலிட்டியாக இருக்கட்டும், குவாலிட்டிலாம் சூப்பராக இருக்குது. ஸோ ஓட்டுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் பைக்லாம் ஓட்டியிருந்தீங்க அப்படின்னா அந்த சடன் பிக்கப் இருக்கும்ல, சலுக்குன்னு கிளம்பும். ஸோ அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் லைட்டாக கம்மியாக இருக்குது. ஏன் அப்படின்னா இதனுடைய டியூனிங். ஸோ இது வந்து ஒரு டூரிங் பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டது இல்லையா. ஸோ உங்களுக்கு லீனியரான பவர் இருக்கும், கொஞ்சமாக ஏறும். அதுக்காக நீங்கள் ஒரு பெண்டில் அடிக்கிறீங்க அப்படின்னா கஷ்டம் அப்படின்லாம் எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் ஒரு கியர் குறைச்சி பார்த்தீங்களா, ஸோ இந்த மாதிரி தான் கொஞ்சம் லீனியராக ஏறுது, சடனாக ஏற மாட்டுது. ஆனால் ஒரு கியர் குறைச்சி ஏற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டில் அடிக்க நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கு வந்து இந்த இதெல்லாம் இருக்குல்ல, எலக்ட்ரானிக்ஸ் மேலெலாம் வந்து அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம இப்போ பைக் ஓட்டுறோம், அப்போ வந்து நம்ம மெசேஜ் பார்க்குறது, யார் கால் பண்ணியிருக்கா இதெல்லாம் பார்க்குறது, இதெல்லாம் வந்து நான் பண்ண மாட்டேன். உங்களில் எவ்வளோ பேர் பண்ணுவீங்க அப்படின்னு தெரியல. நான் பைக் ஓட்டுறேன் அப்படின்னா பைக்கை தான் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி பைக்கை தான் ஓட்டுவேன். ஒன்று ரொம்ப டாப் எண்டில் க்ரூஸ் பண்ணிட்டு போவேன், அது வந்து மூடுக்கு ஏற்ற மாதிரி. அப்படி இல்லைன்னா 40லேயே நவுத்திட்டு போவேன். இந்த மாதிரி நான் பைக் ஓட்டுறதை என்ஜாய் பண்ணுவேனே தவிர அந்த எலக்ட்ரானிக்ஸ்லாம் அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ண மாட்டேன். முக்கியம் எது அப்படின்னா ஏபிஎஸ் ரொம்ப முக்கியம். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பிரேக்கிங் வந்து நம்ம உயிருக்கு நேரடியாக சம்மந்தப்பட்டது. ஸோ பிரேக்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் என்ன முக்கியம் அப்படின்னா இன்ஜின் பவரு, பிரேக்கு, இது 2 இருந்தால் போதும். அண்ட் அதுக்கப்புறம் லுக்கு. ஸோ இந்த 3 விஷயம் ஒரு பைக்கில் இருந்துச்சு அப்படின்னால என்னை பொறுத்தவரையும் அது நல்ல பைக் அப்படின்னு நான் சொல்லுவேன். அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் நம்ம எந்த பர்பஸ்க்காக அந்த பைக் வாங்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ நீங்கள் வந்து ஒரு 8 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பி 10 மணிக்கு ஆஃபீஸ் போகிற ஆளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பைக் வேணும் இல்லையா. ஸோ இல்லை நான் வந்து ஆஃப் ரோட் பண்ணுவேன், ஹைவேல பயங்கரமாக க்ரூஸ் பண்ணுவேன், ட்ராவல் பண்ணுவேன், அப்படி இருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து ஒன் டைப் ஆஃப் பைக் வேணும். இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் இருக்குது. அறுபடை முருகன் கோவில், முருகரை கும்பிட்டுக்கோங்க. என்ன மக்களே, ஆஃப் ரோடு பண்ணுவாங்களா? இது வந்து பெசன்ட் நகர் பீச்சுங்க, இங்கே தாங்க வந்திருக்கோம். ஜாலியாக இருக்குங்க, ஆஃப் ரோட் பண்ணலாம். மக்களே, நம்ம வந்து இந்த ஸ்பெசிஃபிகேஷன்லாம் சொல்லுவோம்ல, ஸோ அந்த வீடியோ எடுத்துட்டு இருந்தேங்க. இதாங்க பெசன்ட் நகர் பீச்சு. அந்த சைடு ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட்ஸு, இந்த சைடு ஃபுல்லாக கடலோர மீனவ மக்கள். ஸோ 2 சைடு பார்த்தீங்களா, இது 2 பேரையுமே அணைக்கிறது இந்த பீச்சு தான். அங்கே இருக்கிறவங்க அவங்க உடம்பு எடையை குறைக்கிறதுக்காக இதில் ஜாக்கிங் ஓடுவாங்க. இங்கே இருக்கிறவங்க அவங்க உடம்ப ஏற்றுறதுக்கு, சாப்பாடு சாப்பிட்றதுக்காக கடலுள்ள போவாங்க. ஸோ 2 பேரோட வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல நல்லாவே தெரியும். சரி, ஓகே. நம்ம வந்து நீங்கள் இப்போ பார்க்குறீங்கல்ல, நீங்கள் வந்து இப்போ பைக் ரிவ்யூ வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனால் நம்ம பைக் ரிவ்யூ மட்டும் பண்ணுறது இல்லைங்க, எனக்கு ட்ராவல் பண்ண ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி அழகான இடங்கள்லாம் ட்ராவல் பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம நிச்சயமாக நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். என் பிளான் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா இன்னும் 6 மந்த்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ரைடு கிளம்புவோம். அது வந்து என்னுடைய ஒரு ட்ரீம் இருக்குல்ல, அந்த ட்ரீமில் ஒரு பகுதி தான் வந்து அந்த ரைடு. ஸோ அந்த ரைடுக்கு பார்த்தீங்கன்னா நான் கிளம்புவேன். இது வந்து ஃபுல்லாகவே பீச் சாண்டு தாங்க, உங்களுக்கு தெரியுதுங்களா. நம்ம வந்து சாதாரண நேரத்தில் விட்டோம் அப்படின்னா டயர் வந்து புதஞ்சிரும். இப்போ வந்து மழை பெஞ்சிருக்கு, மண் வந்து ஓரளவுக்கு இதாக தான் இருக்குது, தெரியுதுங்களா. மண் வந்து ஓரளவுக்கு ஈரத்தன்மையாக இருக்குது, அதனால டயர் வந்து போகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். போடா தம்பி.
என்ன குரூப்பாக ஓடிட்டு இருக்கானோ, எங்கே ஓடுறானுங்க? ஓ, கராத்தே கிளாஸ் போலங்க. அங்கே வந்து கராத்தேவோ டேக்கண்டவோ என்னமோ ஒன்று இருக்கு. அந்த கிளாஸ்க்கு தான் ப்ராக்டிஸ் எடுக்கிறாங்க போல பசங்க. இந்த இடத்துலலாம் வந்து நம்ம ஸ்பீடாக ஓட்டக்கூடாதுங்க. ஏன்னா ஃபுல்லாகவே சந்தா இருக்குல்ல. டக்குன்னு வச்சு சின்ன பசங்க யாராச்சும் ஒருத்தவங்க வயசானவங்க குறுக்கால வந்துருவாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்து ஓட்டிக்கணும். நமக்குன்னு நம்மளோட பைக்கோட பவரை காமிக்கிறதுக்கான ஒரு சில இடம்லாம் இருக்கு. அங்கே மட்டும் தான் பவர்லாம் காமிக்கணும். மற்ற இடத்துல பவரை காமிச்சு நம்ம பேரை வந்து நம்மளே கெடுத்துக்க கூடாது. ஸோ நான் சொல்ல வரது புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஓவரா கருத்து சொல்றிய அப்படின்னா, ஆமா சொல்லுவேன். சென்னை 6 மணிக்கு மேல ஒரு மாதிரி பயங்கரமான வைபான ஏரியாங்க. 6 மணிக்கு மேல சூப்பரா இருக்கும். சோழிங்கநல்லூர் அந்த ஐடி பார்க் சைடு எல்லாம் போனோம் அப்படின்னா ஜாலியா இருக்கும். மிரர்ஸ் இங்க பாத்தீங்களா? மிரரு ஹேண்டில் பார்க் உள்ளதான் வருது. ஹேண்டில் பார்க் வெளியில போல மிரரு. இது வந்து ஒரு நல்ல விஷயம். ஹேண்டில் பார்க் வெளியில போச்சு அப்படின்னா அது வந்து நம்ம தட்டுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே இருக்கணும். ஹேண்டில் பேருக்கு உள்ள இருக்கிறதுனால நம்ம ஹேண்டில் பேரை மட்டும் கரெக்டா கட்டடிச்சு எடுத்துட்டு வந்தா போதும். ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா மிரருக்கு பயப்பட தேவையில்ல. நல்லா இருக்குங்க. ஸ்லோ ஸ்பீடிங்க பாருங்க. நான் 4வது கியர்ல 28ல போயிட்டு இருக்கேன், 24, 23ல போயிட்டு இருக்கேன். ஸோ பைக்கோட ஸ்லோ ஸ்பீடு பார்த்தீங்கன்னா நான் ரொம்பவே நல்லா இருக்கு. ஏன்னா 4வது கியர் போட்டு 26 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு நல்ல ஸ்லோ ஸ்பீடு. இது வந்து டிராஃபிக்ல வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஐயோ, சுத்தி சுத்தி முருகன் கோயிலுக்கே வந்துட்டு இருக்கோம். தலைவன் உள்ள வந்து பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்றாரு போல. ஸோ மக்களே, நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்கல்ல, ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்றது, ஷேர் பண்றது, சப்ஸ்கிரைப் பண்றது இதெல்லாம் கொஞ்சம் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு போய் சேரும். ஸோ இந்த பைக்கு டிராஃபிக்ல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் உங்ககிட்ட சொல்லல. இந்த பைக் வந்து டிராஃபிக்ல நல்லா இருக்குங்க. ரொம்ப குறை சொல்ற அளவுக்குலாம் இல்லை. ஸோ நீங்க ஷார்ட் ரைடரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பைக் ஓட்டி பார்த்து வாங்குங்க. நான் எதுவுமே வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஸோ நீங்க ஓட்டி பாருங்க, உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்க வந்து வாங்கலாம். நோ அப்ஜெக்ஷன். நம்ம வந்து இப்படி போனோம். ஓரளவுக்கு ஓட்டுவோமா? கொஞ்சம் லைட்டா ஓட்டுவோம். அறுபத்தி 6 பிரேக் அடிச்சு பார்ப்போம் வாங்க. எவ்வளவு செகண்ட்ல பிரேக் நிக்குது அப்படின்னு பார்ப்போம். 1 2 71ல போறோம். 1 2 3 நிக்குதுங்க. நான் வந்து ஃப்ரண்ட் பிரேக்கு ரியர் பிரேக்கு ரெண்டுமே சேர்த்து பிடிச்சேன். ஸோ ரெண்டுமே சேர்த்து பிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிரேக்கிங் இருக்கு வண்டியில. நான் ரொம்ப டாப் ஸ்பீட்லாம் போல 70ல போய் தான் பிடிச்சேன். ஸோ நம்ம டிராஃபிக்ல ஓட்டும் போது எப்படி இருக்கு அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நம்ம இதுக்கு எடுத்துட்டு போவோம், ஹைவேக்கு எடுத்துட்டு போவோம். அப்போ வந்து இவனோட அந்த ஃபுல் பொட்டன்ஷியலையும் பார்த்தீங்கன்னா உறிஞ்சி எடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஆட்டோ கண்ணாடியில பார்க்கும்போது அழகோ அழகுதான். நான் வந்து பைக்கை சொன்னேன். இருக்கு பாருங்க, நெஸ்ட் சுசுகி. ஸோ இவங்க தாங்க நமக்கு பைக் கொடுத்தாங்க. ஸோ நீங்க அடையார் சைடு, திருவான்மியூர் இந்த சைட்லாம் இருக்கீங்க அப்படின்னா நெட் சுசுகியை செக் அவுட் பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப நல்லாவே கேர் பண்ணி பேசுறாங்க. மூஞ்சில் அடிச்ச மாதிரிலாம் பேசாம ரொம்பவே நல்லா பேசுறாங்க. ஸோ அவங்களோட நம்பர் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேல ஷோ ஆகும். மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. ரொம்ப நல்ல ஷோரூம், ரொம்ப நல்ல மேனேஜ்மெண்ட். அண்ட் இன்னொன்னு உங்ககிட்ட இந்த பைக்ல நான் சொல்லணும்னு நினைச்சது பாத்தீங்கன்னா, இந்த பைக்கோட கார்னரிங் ரேடியஸ் இருக்குல்ல, அது வந்து ஒரு ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு கம்மி தாங்க. ஸோ நீங்க சடனால அப்படி பெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். ஸோ நீங்க இந்த அளவுக்கு நமக்கு ரோடு தேவைங்க. ஸோ இந்த அளவுக்கு ரோடு இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம வந்து ஒரு பெண்ட் எடுக்க முடியும். அது வந்து நான் சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லிட்டேன். ஸோ நம்ம வந்து ஆக்சிலரேஷன் பார்த்தாச்சு, பிரேக்கிங் பார்த்தாச்சு, எல்லாமே பார்த்தாச்சு, ஷோரூமும் வந்தாச்சு. பைக்கை விட்டுட்டு கிளம்ப வேண்டியதான். நம்ம டெக்லஸ் அங்க இருக்கான் பாருங்க. ஸோ நான் இந்த பைக்கில் நினைக்கிற அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது என்னுடைய ரைடிங் பொசிஷன். ஸோ ரைடிங் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்ரைட்டான ரைடிங் பொசிஷன். நீங்கள் லைட்டாக கூட குனிய தேவையில்ல. ஸோ இந்த ஷோல்டர் பெயின், பேக் பெயின் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரைடிங் பொசிஷன் வந்து ஒரு முக்கியமான அட்வான்டேஜ். அண்ட் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இந்த பைக்கோட இன்ஜின். ஸோ நீங்கள் ஒரு 120ல் க்ரூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வைப்ரேஷனே இல்லாமல் ஒரு நல்ல ஒரு லீனியரான பவர் ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா உங்களால் க்ரூஸ் பண்ணிட்டு போக முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு விஷயம். ஏன்னா இதில் வந்து கூலிங் சிஸ்டம் வந்து ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜ். அண்ட் நெக்ஸ்ட் இந்த பைக்கோட பில் குவாலிட்டி. ஸோ பில் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் பில் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இந்த பைக்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த பைக்கோட பில்லியன் கம்ஃபர்ட் அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்கேஜ் கேரி பண்ற
ஸ்பேஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. அது வந்து ஒரு அட்வான்டேஜ். அண்ட் நெக்ஸ்ட் இந்த பைக்கோட அட்வான்டேஜ் இதனுடைய கீழே தெரியுதுல 205 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இது இந்த பைக்கால ஆஃப் ரோட் பண்ற கேப்பபிலிட்டி இருக்கு. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா பம்ப்ஸை வந்து அந்த அளவுக்கு கிளியர் பண்ண மாட்டுது, நம்ம பாடிக்கு கொடுக்குது. ஸோ அது வந்து நம்ம பார்த்து பண்ணிக்க வேண்டியதான், அவ்வளோதான். ஆனால் அது ஒரு அட்வான்டேஜ். ஏன்னா 205 mm அப்படிங்கிறது இப்போ எல்லா பைக்குமே கொடுக்குறது இல்லையா? ஸோ அதனால அது ஒரு அட்வான்டேஜ். அட்வான்டேஜ் எல்லாம் பார்த்துட்டோம். டிஸ்அட்வான்டேஜ் பார்ப்போமா? ஸோ டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னும் போது இந்த பைக் ஓனர்ஸ் கிட்ட நான் சில பேர்கிட்ட பேசினப்ப அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த V-Strom எக்ஸ்பர்ட் இருக்காங்கல்ல, ஒரு ஷோரூம்லையும் பார்த்தீங்கன்னா அந்த பைக்குக்கான மெக்கானிக் இருப்பாங்க. ஸோ இந்த V-Strom மெக்கானிக் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலேயே ரொம்ப பார்த்தீங்கன்னா கம்மியான மெக்கானிக் தான் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ நீங்கள் சர்வீஸ் இப்போ லாங் ரைட்லாம் போறீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு சடனாக சர்வீஸ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் டைம் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நம்ம டிஸ்அட்வான்டேஜ் ஏன் சேர்த்தோம் அப்படின்னா, ஸோ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பொறுமை இருக்கும், பொறுமையாக வந்து ரெடி பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சில பேருக்கு எமர்ஜென்சியாக போகிறவங்க பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இதில் நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் இந்த பைக்கோட ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பைக்கோட கன்சோலை சொல்லாங்க. ஸோ இப்போ வர எல்லா பைக்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி கலர் டிஸ்பிளே அதெல்லாம் கொடுக்கும்போது நான் எலக்ட்ரானிக்ஸ் சொல்ல மாட்டேன். எலக்ட்ரானிக்ஸ் பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை எலக்ட்ரானிக்ஸ் மேலே. ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு கன்சோல் வந்து பார்க்கும்போது அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேன். ஸோ இந்த அளவுக்கு இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா கன்சோல் அந்த அளவுக்கு அட்ராக்டிவாக இல்லை. ஆனால் இதுக்கு தேவைப்படுற எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா அந்த கன்சோலில் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓனர் நிறைய பேர் சொன்னது இந்த பைக்கோட டிஸ்க் பார்த்தீங்கன்னா அடிக்கடி தேஞ்சிருது, டிஸ்க் பேடு. ஸோ டிஸ்க் பேடு பார்த்தீங்கன்னா 6000 கிலோமீட்டர் 7000 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா டிஸ்க் பேடு வந்து ரொம்பவே தேயுது. ஸோ அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜாக சொன்னாங்க. சரி, ஓகேங்க மக்களே. ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் இதெல்லாம் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் எந்த பைக் பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சரி, ஓகேங்க. டாடா, பை பை.